Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல தமிழ்நாடு ஓபன் யுனிவர்சிட்டி பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். சோ ஓபன் யுனிவர்சிட்டிக்கு அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டாங்க. February 15 வரை தான் டைம் கொடுத்திருக்காங்க. சோ டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. சீக்கிரமா எழுதி நீங்க பாத்தீங்கன்னா வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. 1 or 2 கோர்ஸ்க்கு வந்து இன்னும் அசைன்மெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணாம இருக்காங்க. சூன் அதுமே அப்லோட் ஆகிரும். நீங்க எழுதுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ நிறைய பேர் இப்ப நியூவா வந்து தமிழ்நாடு ஓபன் யுனிவர்சிட்டில ஜாயின் பண்ணிருப்பீங்க. சோ எப்படி வந்து அசைன்மெண்ட் பார்க்கிறது, எப்படி வந்து அதை நாங்கள் எடுக்கிறது, இது போல் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டூடெண்ட் லாகின் பண்ணி எடுக்கிறது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க் இருக்குது, அதை டச் பண்ணி உள்ளே வாங்க. ஸோ உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இது போல தான் வெப்சைட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இ போர்ட்டல்னு இருக்கும். ஸோ இந்த இ போர்ட்டலை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லாகின் இருக்கும். ஸோ இந்த லாகின்குள்ளே உள்ளே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டூடெண்ட் தான் இருக்கும். இதில் உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர், உங்கள் பாஸ்வேர்டு வந்து கொடுங்க. பாஸ்வேர்ட் வேறு எதுவும் இல்லை, உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான். யூனிவர்சிட்டியில் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ அதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். என்ரோல்மெண்ட் நம்பர் உங்கள் ஐடி கார்டிலே இருக்கும். ஸோ நான் இப்போ ஸ்டூடெண்ட்டோட என்ரோல்மெண்ட் நம்பர் போட்டு உள்ளே போயிருக்கேன். உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட்ஸ்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இயர் செமஸ்டர் கேட்கும். இப்போ நீங்கள் எந்த இயர் படிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டரா, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டரா, இது போல் நீங்கள் எந்த செமஸ்டரில் இருக்கீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்டூடெண்ட் வந்து பிபிஏ 5th செமஸ்டர் வந்து படிக்கிறாரு. ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் நம்பர். ஸோ ஃபஸ்ட் அசைன்மெண்ட்டா செகண்ட் அசைன்மெண்ட்டா அது போல் வந்து கேட்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அசைன்மெண்ட் வந்து கொடுங்க. இது ரெண்டை மட்டும் நீங்கள் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கான அசைன்மெண்ட் வந்து இங்கே ஷோ ஆகும். இன்கேஸ் நீங்கள் வந்து செகண்ட் அசைன்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் செகண்ட்னு கிளிக் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா அசைன்மெண்ட் நம்பர் 2 வந்து இங்கே வந்துடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ ஆகிற எல்லாமே எழுதி தான் ஆகணும். எல்லாமே எழுதி இங்கே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே சப்மிட்டட் அது போல் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ கொஷின் பேப்பர் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்டில் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் கொஷின் பேப்பர், கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு இருக்கும். ஸோ ஒவ்வொரு பேப்பருக்கும் நேராக டவுன்லோடுன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோடை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே போதும். ஸோ பிடிஎஃப் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கொடுத்துருப்பாங்க ப்ரோக்ராம் கோட் என்ன, எந்த செமஸ்டருக்கான கொஷின் பேப்பர், இது எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அசைன்மெண்ட்லேயும் உங்களுக்கு 3 கொஷின் இருக்கும். அந்த 3ல் ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் எழுதினா போதும். ஸோ நீங்கள் பாருங்கள், இந்த 3 கொஷினில் எது உங்களுக்கு புக்கில் வந்து ஆன்சர் அவைலபிளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை 3 கொஷினுக்குமே எனக்கு புக்கில் ஆன்சரே கிடைக்கலன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி எழுதலாம். ஸோ நீங்கள் புக்கில் இருக்கிறது தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் சர்ச் பண்ணி கூட எழுதலாம். இல்லை புக்கில் இருக்க ஆன்சர் எழுதினாலே போதுமானா தாராளமாக போதுமானது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 பேஜ் 6 பேஜ் ஒரு கொஷினுக்கு வந்து ஆன்சர் எழுதுங்க. சில பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க 6 பக்கத்துக்கு மேலே எழுதலாமான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் 6 பக்கத்துக்கு மேலே எவ்வளோ வேணால் எழுதலாம். ஸோ 5 பேஜுக்கு மேலே எவ்வளோ பேஜ் வேணால் நீங்கள் எழுதிக்கலாம். 5க்கும் கம்மியாக வந்து எழுதாதீங்க. ஸோ 5 and above பேஜ் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே நமக்கு 1000 வேர்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இன்டர்னல் மார்க் போட போகிறாங்க. அதனால நீங்கள் நல்லாவே அசைன்மெண்ட்ஸ் எழுதி சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 அசைன்மெண்ட் இருக்குன்னா நீங்கள் 10யுமே வந்து இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஆப்ஷனும் இருக்கும். நீங்கள் எழுதிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃபாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இங்கே அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க பிடிஎஃபை இங்கே வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. எப்படி இதெல்லாம் பண்ணுறதுன்னு லாஸ்ட்டு செமஸ்டருக்கே டெமோ வீடியோ போட்டிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். சூன் உங்களுக்கு அசைன்மெண்ட் வந்து எப்படி எழுதுறதுன்னு ஒரு டெமோ வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யாருக்காச்சும் ஸ்டூடெண்ட் லாகின் பண்ண தெரியல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.